ஆடித்தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று தினமும் ஒரு புத்தகம் என்கின்ற தொகுப்பிலிருந்து இன்று உங்களிடம் நான் சந்திக்க இருப்பது வேலை இல்லாத ஒருவனின் சில கிறுக்கல்கள். இந்த வேலை இல்லாத சில கிறுக்கல்கள்னா வேலை இல்லாமல் சும்மா உட்காந்து வீட்டில் கிறுக்கிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. ஒரு குழந்தை 4 வயதில் கிறுக்கும் பொழுது தன்னுடைய தாய் அதிர்ச்சி பெறுவாள். என் பிள்ளை எழுத ஆரம்பிச்சிச்சு, கிறுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி அது ஒரு சந்தோஷகரமான செய்தி. அதே இது 16 வயதில் உட்காந்து கிறுக்கிக்கிட்டு இருந்தானா என்னடா கிறுக்கிக்கிட்டே கிடக்க அப்படின்ற பேச்சு வரும். அதான் 4 வயதிற்கும் 16 வயதிற்கும் உள்ள செய்தி. 4 வயதில் கிறுக்கல்கள் காவியங்களாக தெரியலாம், 16 வயதில் கிறுக்கல்கள் காவியங்களாக தெரியாது, கவலைகளாக தான் தெரியும். அதே போல் இந்த புத்தகத்தினுடைய வெளியமைப்பு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கைப்பட ஆன அட்டைப்படம் தானே எழுதி தன்னுடைய ஓவியங்களாக, அதாவது ஓவியம் சொல்ல முடியாது, தானே அங்கங்கே எழுதி அதற்கு நடுவில் ஒரு வண்ணம் தீட்டி அதை தயாரித்திருக்கின்ற அந்த நூலாசிரியர். இதனுடைய சிறப்பு என்னன்னா சமர்ப்பணம் எதுக்குன்னா தன்னுடைய எங்கே இருக்கோ, அதாவது பள்ளி பருவத்தில் படித்த நண்பன் இன்னைக்கு எங்கே இருக்காருன்னு தெரியல, அந்நிய நாடுகளில் இருக்கார். அவருக்கு இந்த நூல் சமர்ப்பணம் என்று இந்த எழுத்தாளர் போட்டிருக்காரு. இந்த நூலினுடைய சமர்ப்பணத்தினுடைய அந்த நண்பர்களுடையது. அதற்கப்புறம் இதற்கு எழுதியுள்ள வாழ்த்துறைகள் யார் யாருன்னா கவிஞர் எழுத்தாளர் திரு மு. செல்லா அவர்கள் இருக்காங்க. பேச்சாளர், எழுத்தாளர், காவியங்களின் நுட்பமானவர், தமிழாசான், உலக தமிழ் சங்கத்தில் இப்போ வர தமிழ் வளர்ச்சித்துறையினருடைய பேச்சு போட்டிகளுக்கு நடுவராக வராரு. என்னுடைய ஆசானும் கூட, என் மேடையிற்கு துணை நிற்கும் காவல் தெய்வம் திரு ஜே. ஸ்டான்லி விக்டர் அவர்கள், திரு தே. மோகன் அவர்கள், அறிவியல் துறையில் சாதித்து கொண்டிருப்பவர், அறிவியல் ஆசிரியராக பணிபுரிப்பவர், என்னுடைய ஆசானும் கூட திருமதி ஆ. சுசி பர்மிளா அவர்கள். இந்த நூலாசிரியனுடைய பெயர் மதுரை ராஜு. இவனுடைய இன்னொரு நூலை சென்ற வாரத்தில் பார்த்துருப்போம், இது வேற கணக்கு என்கின்ற புத்தகத்தை பார்த்துருப்போம். இன்னைக்கு அதே ஆசிரியர் நூல் தான். இவருடைய இயற்பெயர் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மதுரை ராஜுன்ற பேரை இவருடைய புனைப்பெயர்களாக வச்சுருக்காங்க. இவருடைய இயற்பெயர் யாருமே ஆராயமில்லை. மதுரை ராஜு என்கின்ற பெயர் தான் இவருக்கு எல்லா இடங்கள்லையும் ஒரு வெற்றிகரமான பெயராக இருக்கிறது. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் மனுவேல் தான் இவருடைய இயற்பெயர். அந்த முதல் புத்தகத்தில் தன்னுடைய தாயாரை சமர்ப்பணம் போட்டிருந்தார். இந்த புத்தகத்தில் தன்னுடைய நண்பருக்கு சமர்ப்பணம் போட்டிருக்காரு. வாழ்த்துறைகளை கடந்து வந்திருக்கோம். கவிதை ஒரு கருவி என்று திரு மோகன் அவர்கள் வாழ்த்துறையை மிக அற்புதமாக எழுதியிருக்காரு. அதே மாதிரி இன்னுரை. இந்த நூலினுடைய கரு பார்த்தீங்கன்னா என்னன்னா தன்னுடைய நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதுறாரு. இது உண்மை காவியம் கூட. அந்த நண்பர் எழுதின கடிதத்தில் எல்லாத்தையும் புத்தகமாக போடுறையே, என்னுடைய கதையும் ஒரு புத்தகமாக போடு அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டுத்தனமாக எழுதியிருக்கக்கூடிய அந்த கதை. அதாவது தன்னுடைய வாழ்நாள் நடந்த சோகங்களில் ஒரு எழுத்து வடிவத்தில் அவருடைய நண்பர் அனுப்புகிறாரு. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 காதலர்கள் காதலித்து ஒரு 4-5 காலங்கள் தன்னுடைய காதல் வாழ்க்கையில் தொடர்றாங்க. அதுக்கடுத்து பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணமும் நடைபெறுது. அப்போ அந்த திருமணத்திற்கு பிறகு ஒரு வருமானம் என்கின்ற ஒன்று அந்த இடத்துல அத்தியாவசிய தேவையா, அதாவது முக்கியமான நோக்கமே ஒரு வருமானம் தான். பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அந்த சூழ்நிலையில் பணத்திற்காக திருவர்களும் வேறுபாடு, அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு வருது நிறையா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெண்ணிற்கு பார்த்திங்கன்னா இந்த நீர்க்கட்டி என்று சொல்லக்கூடிய இந்த கருத்தரிக்கும் பொழுது அந்த கருவாயில் இருக்குது. பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு விஷயம்தான், எல்லாத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதை தன்னுடைய பெரிய பிரச்சனைகளாக எடுத்துக்கொண்டு அந்த பெண் இவரோட இருந்தால் இவருடைய நலத்திற்கு இவருக்கு நம்ம ஒரு விரோதமாயிடுவோம், இவருக்கு நம்ம இவருடைய வாழ்க்கையை நம்ம சிதைச்சிருவோம், இவருக்கு ஒரு குழந்தையை நம்மளால் பெற்றுத்தர முடியாது, அதனால் உங்கள்கிட்ட நான் வெளியில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் ஒரு எழுத்து வடிவத்தில் வச்சுட்டு, அதாவது ஒரு கடிதம், அதாவது ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்குன்றது, நீங்கள் வேறொரு திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகள் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி அந்த போன பெண் வேறு ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணிற்கு 2 குழந்தைகள் இருப்பதை இந்த காதலர், அதாவது அவர் அந்த பெண்ணுடைய முதற்கணவர் ஓரிரு ஆண்டுகளுக்கு கழித்து காதுக்கு வருது. ஒரு 3-4 வருஷம், அதாவது ஓரிரு ஆண்டு கழித்து அந்த அவருடைய காதுக்கு வருது. அந்த பெண்ணுக்கு 2 குழந்தைகளோடு அந்த பெண் நலமோடு இருக்காங்க. ஆனால் இவர் திருமணமே செய்து கொள்ளலை. தனக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா வந்தாலும் இவருக்கு பார்த்திங்கன்னா அந்த திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் வரலை.
இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கல. அந்த பெண் இருந்த இடத்துல வேறு யாரையும் இவர் வச்சு பார்க்கவோ இவரால் முடியலை. அதனால் இவர் அந்த யாருமே திருமணம் செய்து கொள்ளாமல் இன்னமும் தனியாக தனக்கென வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த பெண்ணினுடைய நினைப்பிலேயே இவர் இருக்கார். இது என்னன்னா, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்கின்ற செய்தி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் மையமாக்குவேன். ஏன்னா அந்த பெண் பொறுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி விடப்பெரிய பிரச்சனைகள் தேவையில்லை, இரு குடும்பங்களாக மாறிக்க தேவையில்லை, ஒருத்தருடைய மனசடைவுக்கு ஆளாக்க தேவையில்லை, தான் விரும்பி ஒருவரை விட்டுட்டு செல்லவும் தேவையில்லை. ஆனால் தன்னுடைய பொறுமை இல்லாத காரணத்தினால தனக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் நினச்சிக்கிற அந்த பெண் போய், ஆனால் அந்த நோய் தீர்ந்ததுக்கப்புறம் அது கவலைப்படுகின்ற துன்பம் தான் அந்த பெண்ணினுடைய வாழ்நாளில் பெரும் சுருக்கமாக மாறுது. இதை அறிந்த அந்த பெண் உண்மைக்குமே கவலைப்பட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு வரையிலும். ஆனால் இவருடைய கவலைகள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னுடைய கவலைகளை மறக்கவே என்னால் முடியலை, இதெல்லாம் நான் என்ன பாவம் செய்தேனோ அப்படின்னு சொல்லி அந்த வடிவத்தில் எழுதி அந்த நூலாசிரியருக்கு இவர் பதிவு செய்கிறாரு. அந்த இதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா அந்த நண்பர் எழுதியிருக்கக்கூடிய செய்தியை அப்படியே ஒரு ஃபோட்டோவாக எடுத்து போட்டிருக்காரு அந்த புத்தகத்தில். இது உண்மையான நடந்தது. அதனால தான் அவர் அழுத்த திருத்தமாக அவருடைய எல்லா புத்தகத்துலேயும் ஒரு வாழ்த்துறையை முதற்கொண்டு அவங்க கைப்பட எழுதின ஒரு இதை போட்டிருப்பாரு. இந்த புத்தகத்துலையும் அப்படி தான். இந்த முதல் பக்கத்தில் ஒரு பக்கம் எண் 12 இந்த எண்ணுரையில் மதுரை ராஜவர்கள் கவிஞர் தன்னுடைய முழு விவரத்தை எழுதியிருக்காரு. அதாவது 2 கவிங்களாக பிரிக்குது. அதாவது கிமு கிபி பிரிக்கிற மாதிரிங்களா, கிறிஸ்து பிறப்பு முன் கிறிஸ்து பிறப்பு பின் அப்படின்ற மாதிரி காமு காப்பி எப்படி பிரிக்கிறார். காதலுக்கு முன் காதலுக்கு பின் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறார். சில கவிதைகள் காதலுக்கு முன்னிலையும் சில கவிதைகள் காதலுக்கு பின்னிலையும். ஒரு காதலுக்கு முன் என்ன நடந்தது, காதலுக்கு பின் மனிதனுடைய மனம் எப்படி இருக்குன்றது இதை அழுத்த நிறுத்தமாக கூறியிருக்காரு. இந்த காதலில் விழுந்து திருமணத்திற்கு முன், காதலில் விழுந்துட்டேன் ஆனால் திருமணத்திற்கு முன்னாடி அந்த கவிஞர் எழுதுகிற கவிகளை பாருங்கள். இது கவிஞனுடைய மனதிலிருந்து பேர்பட்டதில்ல, அந்த நண்பனினுடைய ஒரு சோகத்தை வெளிப்படுத்தவும், அந்த நண்பன் எப்படியெல்லாம் அந்த பெண்ணை வர்ணிச்சான், கடைசியில் அவன் இன்னைக்கு எப்படி இருக்கான்றதையும், ஒரு காதலினுடைய அடுத்தது, அதாவது காதலினுடைய மையத்தை நோக்கி ஒரு விருப்பத்தக்க கவிதைகளாக இந்த நூல் அமைஞ்சிருக்கு. அதில் என்னை ஈர்த்த கவிதைகளை ஓட சொல்கிறேன். உன் சிமிட்டலில் படப்படுத்தது என் எளிய இதயம், உன் சினுங்கல்களும் என் பிதற்றங்களும், உன் கொஞ்சல்களும் என் உளறல்களும் என்ன மொழியறி, உன் கிறங்கிய விழிகளில் உறங்க மறைக்கிறதே என் வயது, உன் திருவிழா அழகில் காணாமல் போகாதா காதல் குளவி நான், உன் பாத கொலுசு சத்தம் என்ன ரகமடி எனக்கு சொல்வாயா, எந்த நிறம் சேர்த்து உன்னிறம் வர உன்னை படைத்தான் அவன், சுருண்ட உன் கூந்தலில் சிக்கெடுப்பதை நிறுத்து, சிக்கி நின்றது நானாக கூட இருக்கலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பி வந்துடுது. அதாவது காதலுக்கு முன் சில கவிதைகள், அதாவது பக்கம் 22 வரையிலும் காதலுக்கு முன் என்கின்ற கவிதை வந்துகிட்டு இருக்கு. மிக நிறையா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த காதலுக்கு முன்ன கடைசி மொழி இடத்துல ஒரு சிறப்பான கவிதை இருப்பார். தேவதைகள் மண்ணில் தங்குவதில்லையாம், நீ மட்டும் எப்படி என் மனதில், காலதேவனே நொந்து களைப்பாகும் வரை காத்திருந்து காத்திருந்து காலம் கரைய கரைய காதலித்து தருணங்கள் காட்சியாய் இனிக்குதடி முடிக்கிறார் அந்த கவிதையோட. இந்த காப்பி காதலித்து கல்யாணம் முடிந்த பிரிந்த பின், அதாவது காதல் காப்பி இந்த தருணத்தில் அந்த கணவனுடைய வருத்தங்களையும் கவியினுடைய அழுத்த திருத்தத்தையும், ஒரு காலத்து பின் என்னெல்லாம் நடக்குது, இதெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கவி வடிவத்தில் சொல்லியிருக்காரு. எப்பொழுதோ கொடுத்த எல்லா பொருளையும் என்னிடமிருந்து வாங்கிவிட்டாய் உன் நினைவுகளை தவிர, உறக்கம் போனால் கூட எனக்கு பரவாயில்லை, ஆனால் நீ என்னை பிரிந்த பிறகு கனவும் அல்லவா காணாமல் போனது, வந்த வேகத்தில் வந்து சுவடு தெரியாமல் வந்த வழி நாம் காதல் போனதில் நொந்து போனதடி நானே, பழகிய போது பாலாய் இனித்தவை விலகும் போது விடாமை மறியாதோ என்ன விந்தை பெண்ணே, உன்னில் நானும் என்னில் நீயும் ஒன்றாய் கலந்த பின் பிரிவு எப்படியடி உனக்கு இன்பம்
தரும் பெண்ணே அப்படின்னு சொல்லி கவி நல்லா இருக்குது. இந்த காப்பி கவிதை வந்து எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு கவிதை கூட குறை என்பதை சொல்ல முடியாது. இதில் என்ன ஈர்த்த கவிதை முடிவு கவிதை அந்த நூலினுடைய. பேசியே என்னை மயக்கியவளே வீசிய உன் கடும் சொல்லால் நாசி வழி காட்டு திணற ஊசி போய் நிற்கின்றேன் காசியில் கரைந்த சாம்பல் போல. வேலை இல்லாதவன் நான் அல்ல. இப்படி இந்த வேலை இல்லாத ஒருவனின் சில கற்களுக்கு முடிவை கொண்டு வராரு. வேலை இல்லாதவன் நான் அல்ல, வேலை தரும் உண்ணுவதை மறந்து உன்னை வேண்டும் என நான் எழுதிய எல்லாமே கிறுக்கல்கள் அல்ல செதுக்கல்கள். இதுதான் பெரிய வசனமே. உன்னை நம்பி நான் கிறுக்கிட்டு இல்லை, இந்த கிறுக்கல்கள் எல்லாமே பெரிய செதுக்கல்களாக மாறுது. அதாவது கிறுக்கல் எல்லாமே சரித்திரங்களாக மாறுது. அதுதான் இந்த கவிதை. அப்போ நான் சாதாரணமாக உன்னை கிறுக்கலை, நான் எல்லாத்தையும் ஒரு சரித்திரங்களாக தீட்டுறேன் அப்படின்ட்டு மிக அற்புதமாக சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், இந்த நூலாசிரியனுடைய பிற புத்தகங்களினுடைய பிரதிகளை பின்பக்கத்தில் போட்டிருக்காரு. அதற்கு மேலே ஆசிரியனுடைய நூல் குறிப்பு கொடுத்துருக்காரு. ஆசிரியர் நூல் குறிப்பு நான் இவருடைய போன புத்தகத்தை வெளியிட்டேன். இந்த புத்தகத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இவருடைய இயற்பெயர் பிரான்சிஸ் மணிவேல், இவருடைய புனைப்பெயர் கவிஞர் மதுரை ராஜு. இவர் அறிவியல் துறையை சார்ந்தவர். ஆசிரியர் பிற நூல்கள் கவிப்பொழுது 2021 பதிவிடப்பட்டது. சந்திரன் வாணி என்கின்ற புத்தகம் 2022 பதிவிடப்பட்டது. ஒற்றை மரத்தோப்பு 2024 பதிவிடப்பட்டது. இவனுடைய 3 புத்தகங்களுமே நான் இன்று அந்ததை கண்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் முன் என்று வெளிநடத்தினேன். அதே மாதிரி வேலை இல்லாதவரின் ஒரு சில கிறுக்கல்கள் என்கின்ற புத்தகத்தை வந்து வெளியிட்டது பார்த்தீங்கன்னா 2025 வெளிவந்தது. இந்த புத்தகம் வந்து வெளியிட்ட இடம் பார்த்தீங்கன்னா மதுரையின் 4ஆம் தமிழ்ச்சங்கம் என்று அழைக்கக்கூடிய செந்தமிழ் கல்லூரியில் இந்த புத்தகம் வெளியிட்டோம். அந்த புத்தகத்தை வெளியிட்டு முதல் பிரதியை வாங்கி கொண்டவன் நான் தான். இந்த புத்தகத்தை வெளியிட்டக்கூடிய பெருமையும் நினைச்சாரும். இந்த புத்தகத்தை வெளியிட்டது மிகுந்த பெருமை எனக்கு. இந்த புத்தகத்தை வெளியிட்டனாலே என்னாகும், இந்த புத்தகத்தை வெளியிட்டனால நான் எட்டாத உயரங்களை எட்டி கொண்டு இருக்கின்றேன். ஆகவே இந்த நூலாசிரியர் வளர்ந்து இன்னும் நிறைய கவிதைகள் எழுத வேண்டும். பலருடைய மனதில் ஒழிந்து கிடக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் சுக்குநூறாக கவிதைகளாக மாறி அவர்களுக்கு இது ஒரு சுகமாக மாற வேண்டும். இந்த நூலாசிரியர் இன்னும் 1000 ஆண்டு வாழ்ந்து பல கவிகளை இந்த மண்ணுலகிற்கு தர வேண்டும் என்று எல்லாமல் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டும். இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க விரும்பினால் உடனடியாக தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 88 38 5 14 14 3 இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களிடமிருந்து இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். மிக அருமையான புத்தகம். நீங்கள் அனைவருமே படிக்கிற அளவு அந்த புத்தகத்தினுடைய பிரதி 36 பக்கங்கள் தான் இருக்குது. இந்த 36 பக்கங்களும் நீங்கள் எடுத்த உடனே படிச்சிடலாம். அருமையான புத்தகம். இதை அனைவரும் படிக்க தவறாதீங்க. கவி என்றால் என்ன அப்படின்னு யோசிப்பவர்களே உடனடியாக வாங்குங்கள். இந்த புத்தகம் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு தருணத்தில் சந்திப்போம். நாளையும் சந்திப்போம். நலமுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.